அம்மா குருவி மோனா தன்னோட குருவி குஞ்சு லில்லி கிட்ட கண்டிஷனா சொல்லுச்சு. லில்லி செல்லம், ரெக்க முளைச்சிடுச்சுன்னு நினைச்சு வேற எங்கேயும் பறந்து போயிடாத. அம்மா உனக்காக இறைய தேடி போறேன். நான் வர்ற வரைக்கும் சமத்தா கூட்லயே இருக்கணும், புரிஞ்சுதா? சரிம்மா, பத்திரமா போயிட்டு வாங்க. வரும்போது எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய தானியங்களை கொண்டு வரணும். தாய் குருவி மோனா பறந்து போனதும் லில்லி கூட்டை விட்டு பறந்துச்சு. அம்மாவோட கண்ட்ரோல் தாங்க முடியல. எனக்கு தான் ரெக்க முளைச்சிடுச்சே, சுதந்திரமா பறக்க வேணாமா? அம்மா திரும்பி வர்றதுக்குள்ள 1/2 கிலோமீட்டர் பறந்துட்டு வரேன். அப்பதான் எனக்கு எனர்ஜியா இருக்கும். ஏ லில்லி, இந்த மரத்தையே ஏன் பார்த்துட்டு இருக்க? உங்க அம்மாவுக்கு தெரியாம வந்துட்டியா? சீக்கிரமா கூட்டுக்கு போ. சரி அங்கிள், நான் போறேன். ஆனா இந்த மரம் நான் தான் கண்டுபிடிச்சேன். இன்னில இருந்து இந்த மரம் எனக்கு தான் சொந்தம். இதுல பழுக்கிற பழத்தை எல்லாம் நான் தான் சாப்பிடுவேன். வேற யாரும் சாப்பிடுறதுக்கு விட மாட்டேன். லில்லி குட்டி, இது இலவ மரம் தாங்க. இதுல வர காயெல்லாம் பழுக்காது. ரொம்ப நாள் கழிச்சு பஞ்சு பஞ்சாதான் வரும். நீ மட்டும் இல்ல, எந்த பறவையும் இதை சாப்பிட முடியாது. என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? இப்பவே அம்மா கிட்ட போய் நான் கண்டுபிடிச்ச மரத்தை பத்தி சொல்ல போறேன். இனிமேல் இது என்னோட மரம். எந்த பறவைகளும் கூடு கட்டக்கூடாது. லில்லி குட்டி, இன்னும் பப்பியாவே இருக்கியே. நீ இப்ப பறக்கிற நிலைமைக்கு வந்துட்டு செல்லம். மரங்கிறது எல்லா பறவைகளுக்கும் பொதுவானது. எல்லாம் வரும், சீசன் முடிஞ்ச பிறகு போவோம். இது இயற்கைமா. அட்வைஸ் பண்ணி மனசை கலைக்காத அங்கிள். கூடு கட்டக்கூடாது, பழத்தையும் திங்கக்கூடாது. இது என்னோட கொள்கை. சரி சரி, இனிமே உன் கூட வாதம் பண்றதுக்கு என்னால முடியாது. அம்மா வாரத்துக்குள்ள சீக்கிரமா கூட்டுக்கு போயிடு. நந்து காக்கா பறந்து போன உடனே லில்லி குருவியும் தன்னோட கூட்டுக்கு பறந்து போச்சு. கொஞ்ச நேரத்திலேயே மோனா குருவி நிறைய தானியங்களோட அங்க வந்துச்சு. ஐயா, எனக்கு நிறைய தீனி கிடைச்சிருச்சு. ஜாலியா ஜாலி. ஜாலியா இருக்கிறதுக்கு முன்னாடி நான் கேக்குற கேள்விக்கு பதில சொல்லு. இறைய தேடி நான் போனதும் நீ வேற எங்கேயாச்சும் போனியா? இல்லம்மா, நான் இங்கேயே தான் இருந்தேன். வெளியே எங்கேயும் பறக்கவே இல்லை. அம்மா கிட்டயே போய் சொல்றியா? தானியங்களை சேகரிச்சுட்டு திரும்ப வந்தப்ப நந்து மாமா எல்லா விவரத்தையும் சொல்லுச்சு. மரத்தை உரிமை கொண்டாட முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் எதிர்த்து பேசிட்டு வந்திருக்க. அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன், அதான் வாய் ரொம்ப நீளுது. சாரிமா, உனக்கு தெரிஞ்ச என்ன திட்டுவேன்னு பயத்துலதான் உண்மையை சொல்லல. தப்புதாம்மா, மன்னிச்சுக்கோங்க. ஆனாலும் நான் கண்டுபிடிச்ச மரம் எனக்கு தானே சொந்தம். அதுக்கு உரிமை கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? மன்னிப்பு கேட்டதுல ரொம்ப சந்தோஷம் செல்லம். நமக்கு மேல பெரியவங்க சொல்ற ஒவ்வொரு ஆலோசனையும் கச்சிதமா இருக்கும். நந்து மாமா யாருக்குமே கெடுதல் செய்யாது. இங்க பெருசா வளர்ந்து நிக்கிற எல்லா மரமும் எல்லாருக்குமே சொந்தம். உனக்கு இந்த மரம், எனக்கு இந்த மரம்னு எல்லாம் போட்டி போடக்கூடாது. அப்படின்னா நான் கண்டுபிடிச்ச மரத்தோட பழங்களை சாப்பிட முடியாதா? இலவ மரத்தோட காய்கள் பழுக்காதுன்னு நந்து மாமா சொல்லியும் இன்னமும் அடம் பிடிச்சிட்டு இருக்கியே செல்லம். சரி சரி, இது சீக்கிரமாவே நீ புரிஞ்சுக்குவ. காய்கள் பழுத்தா எல்லாமே உனக்கு தான். நிம்மதியா தூங்கு. இப்படி சொல்லி லில்லி கொஞ்சம் தூங்க வச்சுட்டு உடனே நந்து காக்கா கிட்ட பறந்து போச்சு மோனா குருவி. நந்தண்ணா, அவ சின்ன குழந்தை. உங்களை எதிர்த்து ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. இலவ மரத்தோட காய் பழுக்காதுன்னு நானும் சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறா. இந்த காலத்து பிள்ளைங்க எதுவுமே காதில் வாங்கிக்காதுங்க தங்கச்சி. எல்லாம் பட்டாதான் விளங்கும். கவலை விடுமா. இலவங்காய் வெடிச்சு வெளியே வர்றப்பதான் லில்லிக்கு தான் செஞ்ச தப்புன்னு உணருவா. எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. கவலைப்படாம நிம்மதியா கூட்டுக்கு போமா. நந்து காக்கா கிட்ட இருந்து பறந்து திரும்பவும் கூட்டுக்குள்ள வந்து மனசு தெளிவோட உறங்குச்சு மோனா குருவி. அடுத்த நாள் காலையில எந்திரிச்ச லில்லி குருவி காய் பழுத்துருச்சான்னு பார்த்துட்டு திரும்பி வந்துச்சு. என்னடா தங்கம், சீக்கிரமா வந்துட்ட. காய் பழுத்துச்சா இல்லையா? இன்னும் இல்லம்மா.
எந்த காயும் உடனே பழுக்காது தங்கம். அதுக்கு குறைஞ்சது 1 மாசமாவது ஆகும். எத்தனை மாசம் வேணாலும் ஆகட்டுமா, அது வரைக்கும் தினமும் போய் பார்த்துட்டு தான் வருவேன். அந்த மரம் என்னோட மரம், பழங்கள் எல்லாம் எனக்கு மட்டுமே சொந்தம். அதான் ஏற்கனவே சொல்லிட்டியே குட்டிமா, அந்த மரத்தோட பழம் எல்லாவும் உனக்கு தான். யாரும் போட்டிக்கு வர மாட்டாங்க. சாப்பிட்டு தூங்கு. அம்மா வச்சிருந்த தீனியை சாப்பிட்டு கூட்டுல தூங்குச்சு லில்லி குஞ்சு. அடுத்த நாள் விடிஞ்சதும் எந்திரிச்சு பறந்து போய் இலவங்காய் பழுக்கலைன்னு தெரிஞ்சு ஏமாற்றமா திரும்பி வந்துச்சு. இப்படியே தினமும் போறதும் திரும்பி வர்றதுமா லில்லி நாட்களை கடத்துச்சு. ஒரு நாள், ஏய் புச்சி குட்டி, என்னம்மா இது? உன்னோட மரத்தை பார்க்க போகலையா? என்னாச்சு உனக்கு? இனிமேல் நான் போக மாட்டேம்மா, அது பழுக்கவே மாட்டேங்குது. தினமும் பறந்து போறதுல என் ரெக்க பட்டையெல்லாம் வலிக்குது. எனக்கு அந்த மரமும் வேணாம், பழமும் வேணாம். நந்து மாமா அப்பவே சொன்னாரு, நீ தான் கேட்கல. இப்பவாவது அம்மா சொல்றத கேளு செல்ல குட்டி. நீ சொந்த கொண்டாடுற மரத்தோட காய்கள் எப்பவுமே பழுக்காது, பஞ்சு பஞ்சாதான் வரும். கூடிய சீக்கிரமாவே இத நீ புரிஞ்சுக்குவ. அம்மா குருவி சொன்னதை கேட்டு தலையாட்டுச்சு லில்லி குருவி. அதுக்கப்புறம் மரத்தை பார்க்க போகவே இல்லை. 1 மாசம் கழிச்சு நந்து காக்கா வாயில ஒரு காயை கவிக்கிட்டு மோனா குருவி கிட்ட வந்துச்சு. அடடே, லில்லி குட்டி பெருசாயிட்டாலே. நான் 1 மாசம் என் அத்தை மாமலுக்கு கல்யாணம்னு அந்த கூட்டுக்கு போயிட்டேன். இன்னைக்கு தான் வந்தேன். வந்த முத நாளே பஞ்ச வெடிக்கிற நிலைமையில இருந்த காயை கொத்திட்டு வந்துட்டேன். நந்த அங்கிள், முன்ன மாதிரி நான் சின்ன குழந்தை இல்ல. அம்மா எனக்கு ரொம்பவே புரிய வச்சுட்டாங்க. ஆனாலும் இந்த பஞ்சுகளை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அப்பாடா, இப்பவாவது தெளிவடைஞ்சிட்டியே. இந்த காஞ்சு போன காயை நான் கொத்தி பஞ்ச வெளியே பறக்க விடுறேன் பாரு. இப்படி சொல்லி நந்து காக்கா கொத்துனதும் வீசின காத்துல பஞ்செல்லாம் வெளியே பறந்துருச்சு. ஐயா, சூப்பரா இருக்குது. லில்லி குட்டி, இந்த பஞ்சுல உனக்கு தலகாணி செஞ்சுதானே, நீ தூங்குறதுக்கு செம்மையா படுத்துக்குவ. நந்தண்ணா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் லில்லி முகத்துல சந்தோஷத்தை பாக்குறேன். அதுக்கு நீங்க தான் காரணம். இதுக்கு நன்றி சொல்லியாகணும். நன்றி சொல்லி என்ன அநீதிப்படுத்தாதா தங்கச்சி. லில்லி குட்டி தலகாணி செஞ்சு தரது மட்டும் இல்லாம என்னோட தங்கச்சியான உனக்கு இலவம் பஞ்சுல மெத்த செஞ்சு தர போறேன். இப்ப ஹாப்பி தானே? ஹாப்பியோ ஹாப்பினா அங்கிள், இப்ப நான் வளர்ந்துட்டதானே, வேற ஒரு புதுசா மரத்தை கண்டுபிடிச்சு சொந்த கொண்டாட போறேன். என்னது, மறுபடியும் கண்டுபிடிக்க போறியா? ஆளை விடுமா மவளை. 2 நாளா உணவு எதுவும் கிடைக்காம நரி ஒன்று பசியில் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு 1 மண்ணாங்கட்டி பயிலும் கிடைக்க மாட்டேங்கிறானே. உடம்பெல்லாம் எலும்புந்தோலுமா இருக்கு. என்னை பார்த்தா எனக்கே மயக்க வருது. பசியில செத்துருவும் போல இருக்கே. டே மாப்பிள, நோஞ்சானா கிடக்குற அந்த நரிக்கு 10 எலும்பு தெரியுதுடா. இல்ல மாமே, 15 இருக்குது. நான் எண்ணி பார்த்துட்டேன். நீ கணக்குல ரொம்ப வீக்கு. அணில 2 இப்படி கிண்டலா பேசினத நரி கேட்டுருச்சு. சுண்டக்கா பசங்களா, என்னையவா கிண்டல் பண்றீங்க? மரத்து மேல இருக்குன்ற திமிரு தைரியம் இருந்தா என் முன்னால வந்து பேசுங்கடா. கையில மாட்டினீங்க, இன்னைக்கு அணில் கறி தான். உன்னால முதல்ல எந்திரிச்சு நிக்க முடியுதான்னு பாரு. உன்ன மாதிரி ஒரு சோதா நடிய எங்க வாழ்க்கையில இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ச்சே, என்னை பார்த்தா 10 அடி தூரத்துக்கு பயந்து வர பசங்கள்லாம் கேவலமா பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு. இனி இந்த இடத்த படுத்திருந்தோம் மேலே ஏறி கண்ணாமூச்சி விளாண்டுருவாங்க. மெதுவா எந்திரிச்சு நடப்போம். அட, இது என்ன கோபம் ஒன்று தெரியுது. முனிவர் வெளியே போறாரு, அப்போ கோயிலுக்குள்ள ஏதோ சாப்பிட்றதுக்கு இருக்கும். முனிவர் வெளியே போனதை பார்த்துட்டு குகைக்குள்ள போச்சு நரி. ஆட கருமத்தை, விதவிதமா பழங்கள் தான் இருக்குது. இந்த சாமியார் அசைவம் சாப்பிட மாட்டாரு போல இருக்கு. சரி, பசிக்கு ருசி தெரியாது, இதையாச்சும் சாப்பிட்டு பார்ப்போம். ஆமா, அது என்ன ஒரு புளித்தோல் மாதிரி இருக்கு? அசைவம் சாப்பிடாத சாமியாருக்கு புளித்தோல் தேவையா? இதை நான் போட்டுக்கிட்டு போனா உண்மையான உணவே கிடைச்சிருமே. புளிச்சட்டையை போட்டுக்கிட்டு வெளியே வந்த நரிக்கு கேரட் குறிச்சிட்டு இருந்த முயல் ஒன்று வசமா மாட்டிக்கிச்சு. ஆஹா, புளிச்சட்டையை போட்ட ராசி சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. முயலுக்கறி தின்னு 3 நாள் ஆகுது. என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட். இனிமே இதையே கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். எலும்புந்தோலுமா இருக்காம நல்லா புஷ்டியா ஆயிடலாம்.
இந்த விஷயத்தை கேட்ட காட்டு விலங்குகள்லாம் ரொம்ப பயந்து போயிடுச்சுங்க. இது ஏதோ புதுசா வந்த மிருக இனமா தெரியுது. நரி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு ஊளையிடுற சத்தம் சகிக்க முடியல. ஆனா அதனோட உடம்பு புலி மாதிரி இருக்குது. பார்த்தாலே பயத்துல நடுங்கி போயிடுறேன். ஆமா தங்கச்சி, அதை பார்த்து நானே பயந்து ஓடி போயிட்டேன். இது என்ன மிருகம்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். நீ சொன்னதும் சரிதான்க்கா. நாம எச்சரிக்கையா இருக்கிறது தான் நல்லது. அடுத்த நாள் ஒரு மான் குட்டியை வேட்டையாடிட்டு போயிட்டு இருந்துச்சு புளிச்சட்டை போட்ட நரி. புதருக்குள்ள இழுத்துட்டு போனதை பார்த்துருச்சு மரத்து மேல இருந்த ஒரு குரங்கு. ஆஹா, இன்னைக்கு ஒரு அருமையான சாப்பாடு கிடைச்சிருக்கு. சாதாரணமா வந்திருந்தா இந்த மாடுங்கள்லாம் ஒண்ணா சேர்ந்து துரத்தி அடிச்சிருக்கேன். என்ன புளித்தோலை மாட்டினதுனால தப்பிச்சேன். வயிறு நிறைய சாப்பிட்டு குளியல் போடணும். இந்த புளித்தோல் நாத்த வர தாங்க முடியல. அழகா துள்ளி திரிஞ்சிட்டு இந்த மானியே கவிட்டியே கொலகார புளியே, நீ நல்லாவே இருக்க மாட்ட. ஆத்து தண்ணியில உன்னை நீ சாவடிக்காம இர போறதில்ல. இப்படி குரங்கு நினைச்சிட்டு இருந்த சமயத்துல ஆத்து தண்ணியில இறங்கி புளித்தோலை நினைச்சிட்டு இருந்தது நரி. அட பாவி பயலே, புளித்தோலை போத்திட்டு வந்த புது மிருகம் நீதானா? நரி பயலே, எங்களையுமே முட்டாளாக்கிட்டில. உனக்கு இனிமே தான் நீ கச்சேரி ஆரம்பிக்க போகுது. அடே தம்பி நில்லுடா, உணவு கிடைக்கலையேங்கிற பசி ஏக்கத்துல தான் இந்த தப்பு பண்ணிட்டேன். அதுக்குன்னு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து பழி வாங்கிறாதடா. புளிச்சட்டையை போத்திட்டு அநியாயமா ஒரு மான் குட்டியை கொன்னிட்டியேடா. உண்மையான மூஞ்சி வச்சுட்டு வேட்டையாடிந்தா இந்த நானே வீரன் நினைச்சு பாராட்டியிருப்பேன். ஆனாலும் குட்டிகளை வேட்டையாடுறது ரொம்ப பாவம். இந்த பாவத்துக்கான தண்டனை நீ நிச்சயமா அனுபவிச்சே ஆகணும். குரங்கு உடனே போய் யானைகிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுச்சு. விஷயம் தெரிஞ்ச கரடியும் மற்ற விலங்குகளும் அங்க வந்துச்சு. அடே நரிப்பையில, காட்டுல இருக்கிற மற்ற மிருகங்களும் பயந்தது கூட எனக்கு பெருசா தெரியலடா. ஆனா பெருசான உடம்போட இருக்கிற என்னையே நீ பயமுறுத்திட்டிய. இதுக்காகவே தும்பிக்கைகளை வளைச்சு வீசணும். வீசுற வீச்சுல ராஜஸ்தான் பாலைவனத்துல போய் விழப்போற பாரு. யானையனே, பசி மயக்கத்துல புளித்தோலை மாட்டிக்கிட்டு உங்களை ஏமாத்துனது தப்பு தானே. என்னை மன்னிச்சிருங்கனே. மான் குட்டியை சாப்பிட்டு இப்பதான் கொஞ்சமா தெம்பாக இருக்கு. என்னை இப்படியே விட்டுருங்கனே. பக்கத்து காட்டுக்கு போய் பொழைச்சுக்கனே. அந்த காட்டுலயும் போய் ஏதாவது ஒரு தோலை மாட்டிக்கிட்டு ஏமாத்தி திங்கலாம்னு பாக்குறியா? உனக்கு பாலைவனம் தான் கரெக்டு. அங்க போய் மண்ணை தின்னு பிழைச்சுக்கோ. அண்ணே அண்ணே, அவனை வீசுங்க. யோசிக்கவே யோசிக்காதீங்க. இனிமேல் இந்த நரிப்பை இந்த காட்டுல இருக்க கூடாது. இதுக்கு மேலேயே கருணையே காட்டாம தூக்கி வீசிருச்சு யானை. அது எங்க போய் விழுந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? கூகுள் மேப்ல போட்டு பாருங்க. அடுத்த கையில சந்திப்போம்.